ஆம்பிடேஷன் எனக்கு தெரியுதா, விரல் துண்டிக்கப்பட்டிருக்கா. சோ இப்போ இது மாதிரிலாம் எங்கெல்லாம் பார்க்கலாம், எங்க பார்க்கலாம், ரோட் ஓரத்துல பார்க்கலாம், மிஷின் லைஃப் பண்ணிக்கோங்க லைஃப்ல பார்க்கலாம். சோ இது வந்து அதேதான் எல்லா ஃபர்ஸ்ட் எய்டுக்குமே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், சீன் சேஃப்டி பார்க்கணும். நீங்க 108 அழைக்கிறதோ இல்ல பேஷண்ட் செக் பண்றதோ இல்ல, சீன் சேஃப்டி பார்க்கணும். ஏன் பார்க்குறோம், as a responder அது எனக்கும் வந்து அது சேஃப், விக்டமுக்கும் அது சேஃப். சரி, அதுக்காக தான் பார்க்கணும். சீன் சேஃப்டி தான் மஸ்ட். அதுக்கப்புறம் தான் நீங்க 108 இல்ல பேஷண்ட்டை பார்க்கறது அது எல்லாமே. சீன் சேஃப்டி கண்டிப்பா இல்ல பார்க்கணுமா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முடியாது. ஸோ சீன் சேஃப்டி பார்த்துட்டு பாதுகாப்பான இடத்துல என்ன பண்றோம், ஷிஃப்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ ப்ளீட் அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல விரல் தேட போறீங்களா, ப்ளீட் அரெஸ்ட் பண்ணும். ஏன்னா வந்து பேஷண்ட் ப்ளீட் போச்சுன்னா அவங்க அன்கான்சியஸா போயிருப்பாங்க. ஸோ ப்ளீட் அரெஸ்ட் பண்ண போறோம். அதே மாதிரி என்ன பண்ண போறோம், நல்லா கழுவி கட்டு போட போறோம். நெக்ஸ்ட் விரல்ல போலாம், விரல் தேடுறீங்க. நெக்ஸ்ட் அந்த விரல் என்ன பண்ண போறீங்க, எடுத்து ஐஸ் பாக்ஸ் எப்படி போட போறீங்க, பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதுக்கப்புறம் ஐஸ் பாக்ஸ்ல போட போறீங்க. டைரக்டா போடலாமா, டைரக்டா ஏன் போடக்கூடாது, செல்ஸ்ல டெத் ஆயிடும், அப்படி போடக்கூடாது. இன்கேஸ் வந்து ஐஸ் பாக்ஸ் வந்து ப்ராப்பரா இல்லைன்னும் போது ஒரு பாக்கெட்ல ஒரு ஐஸ் கவர்ல ஒரு 5 போட்டுட்டு அப்புறம் அதை ஒரு விரல வந்து ஒரு கவர்ல போட்டுட்டு போடுங்க. போட்டு நோட் பண்ணிக்கோங்க, டைமிங் நோட் பண்ணி அனுப்புங்க. ஸோ எங்க அனுப்பணும், ஆம்புலன்ஸ் வருது எங்க போகணும்னு சொல்லணும். எங்க போவாங்க அவங்க, எந்த ஹாஸ்பிடல் கேக்குறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர் போவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க அப்படின்னு வர வச்சுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டு போடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களை எங்க போக வைக்கணும்னா, ஹேண்ட் சர்ஜரி எங்க பண்றாங்களோ அங்கதான் அனுப்பி வைக்கணும். சரி, அப்பதானே உங்களுக்கு சீக்கிரமா வந்து விரல் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி, இப்போ எங்க போலாம் ஹேண்ட் சர்ஜரி, நம்ம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஹாஸ்பிடலுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. சிஎம்சி வேற, நருவி, நாராயணி வேற. இப்போ இங்கே உங்களோட காசு இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா எங்க போலாம், ஆடுக்க மாதிரி போலாம், வாடகை போக கூடாது. சரியா? சோ ஆம்புலன்ஸ் வந்து தெளிவா சொல்லணும், ஹேண்ட் சர்ஜரி எங்க பண்றாங்களோ அங்க போங்க, மேஜர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி பேஷண்ட் படுக்க வைக்கும் போதே மேலே என்ன பண்ணிடணும், விரல வந்து வச்சு அனுப்பணும். என்ன பண்ணுவாங்க, பதட்டத்துல பேஷண்ட்டை மட்டும் அனுப்பிச்சு வச்சுருவாங்க, ஆம்புலன்ஸ் வந்து கவனிக்க மாட்டாங்க. அங்க போயிட்டு விரல கவனம் போட்டு இது இங்க இருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும். இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா என்ன ஆகும், பேஷண்ட் காப்பாற்ற முடியல, விரல காப்பாற்ற முடியுமா. ஸோ அதனால பதட்டப்படாம பேஷண்ட் படுக்க வைக்கும் போதே விரலையே வச்சுதான் அனுப்பிச்சு வைக்கணும். புரிஞ்சுதா?